Hello friends, welcome back to How to Videos. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரீசன்ட்டா வந்து பண்ணா PhotoShop வந்துட்டு அவங்களோட மேஜர் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க 2000 PhotoShop CC 2020. அந்த அப்டேட்டை பத்தி நம்ம வந்து பார்த்தா என்னென்ன புது ஃபீச்சர் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலாம். அதுக்கான கார்டு வந்து இங்க கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு புதுசா வந்து PhotoShopல என்னென்ன ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து தெரியும். அந்த PhotoShop CC 2020ல வந்து பாருங்க ஒரு மிகப்பெரிய ஃபீச்சர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு நிறைய வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பென் டூல் யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்க முடியும். செலக்ட் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்மளால வந்து பண்ண முடியும். பட் இந்த செலக்ட் சப்ஜெக்ட் பென் டூல் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டூல் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த டூல் யூஸ் பண்ணி ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு டிராக் மட்டும் வரைஞ்சா போதும், நம்மளால வந்து ஈஸியா வந்து நம்மளோட PNG வந்து எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் நீங்க வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் போட்டா என்னோட ஷேப் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து செலக்ட் ஆயிடும். நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம காப்பி பேஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும், நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லா வந்து எடுத்துரும். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாருங்க ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல்னா என்ன, ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணி நம்ம ஒரு இமேஜ் வந்து பண்ணா பர்టిక్యులர் வந்து கட் பண்ணி எடுக்கிறது அப்படி சொல்லி இருந்தா பார்க்க போறோம். வீடியோ வந்து பண்ணா ஃபுல்லா வந்து பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கீழ இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல் செலக்ட் பண்ணா நம்ம போற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம PhotoShop வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. கிரியேட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த கிரியேட் நியூ வந்து கொடுக்கலாம். கிரியேட் நியூ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தா தம்ப்லைன் சைஸ் வந்து கிரியேட் பண்ணிடலாம். தம்ப்லைன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1280, அதுக்கப்புறம் வந்து 720p, ஜஸ்ட் ரெசல்யூஷன் வந்து பார்த்தா 72 வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கிரியேட் வந்து கொடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டியாக வந்துட்டு ஒரு கிரியேட் வந்து ஆயிடுச்சு. நம்ம பார்க்க போகிற டூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது. அந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதோட நேம் வந்துட்டு ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல், குயிக் செலக்ஷன் டூல், மேஜிக் விசர் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம இந்த ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் பற்றி இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த டூல் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன். இந்த இமேஜ் வந்து பாருங்க, நமக்கு இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் வந்துட்டு க்ரீன் ஸ்கிரீன்லாம் இருக்குது. இப்போ நம்ம இதை தான் வந்து பண்ண ரிமூவ் வந்து பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த இமேஜை நம்ம ட்ராப் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ட்ராப் பண்ணி வந்துட்டு போட்டேன். இப்போ வந்து நம்மளோட க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக்ரவுண்டில் எல்லாமே வந்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இந்த ஆப்ஜெக்ட் செலக்ஷன் வந்து நம்ம ரெண்டு விதமாக வந்து மார்க்கிங் பண்ணிக்க முடியும். மேலே வந்து நமக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து காட்டும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்டாங்கிள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லேசர் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து காட்டும். நீங்கள் ரெண்டில் வந்து எது டூல் வேணால் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கட் வந்து பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் நம்ம வந்து ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ரெக்டாங்கிள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து எங்கே இருக்கோ அதை வந்து நான் சுற்றி ஒரு பாக்ஸ் வந்து போட போகிறேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்க்குறீங்க நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+C கொடுத்துட்டு Ctrl+V கொடுத்தா மட்டும் போதும். Ctrl+C கொடுத்துட்டு Ctrl+V அது என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் வந்து ஆகுது. இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் இந்த லேயர் வந்து இருக்குது. ஜஸ்ட் நம்ம அதை வந்து டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த லேயருக்கு வந்து அது ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நம்ம எவ்வளோ சீக்கிரமாக வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வந்துட்டு இன்னும் ரிமூவ் ஆகலை. ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து 99% வந்து நம்மளோட இமேஜை வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்க முடியும். இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து பென் டூல் போட்டு கட் பண்ணலாம், ஆனால் ரொம்ப லேட் ஆகும். இப்போ இந்த டூல் வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ட்ரையல் சாம்பிள் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் வந்து கிளிக் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் டூல் வந்து இருக்குது. ரெக்டாங்கிள் டூல் இருக்கிற இடத்துல இப்போ நம்ம வந்து லேசர் டூல் வந்து செலக்ட் பண்ணிடலாம். லேசர் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்துட்டு அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிடும். மறுபடியும் வந்து நம்ம வந்துட்டு காப்பி பேஸ்ட் வந்து கொடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு ஒரு புது லேயர் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நமக்கு வந்துட்டு அந்த க்ரீன் ஆப்ஜெக்ட் செலக்ஷன் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேசர் டூல் வந்து செலக்ட் பண்ணுது, இது வந்து ரெக்டாங்கிள் டூல் வந்து செலக்ட் பண்ணுது. நமக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து அழகாக வந்து கட் பண்ணி கொடுக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டில் நம்ம இமேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ ஏதாவது ஒரு பொருள் வந்து இது எப்படி கட் பண்ணுது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இன்னொரு சாம்பிள் வந்து காட்டுறதுக்கு வேண்டி நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மைக்ரோசாஃப்ட்டோட லோகோ வந்து இருக்குது. ஜஸ்ட் நான் ட்ராக் பண்ணி நம்ம PhotoShopல வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து நம்ம போட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் நமக்கு வந்து செலக்ட் பண்ணி எடுக்கணும். அது எப்படி அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் வந்து போட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போடலாம்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாமே வந்துட்டு கவர் வந்து ஆயிடுச்சு. நமக்கு இந்த இடத்துல வந்து பாருங்க இன்னும் கொஞ்சம் கவர் ஆக வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் நம்ம ஜூம் வந்து பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மேல் லேயர் வந்து நான் போட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் நம்ம கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து பாருங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல மேலே ஏறணும் அப்படின்னா ஷிஃப்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து போடலாம். ஷிஃப்ட் பட்டன் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் ஒரு மார்க்கிங் வந்து போடுறேன். வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம போட்டோம். மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து போயிடுச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மார்க்கிங் வந்து அந்த இடத்துல ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் எச் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தா கொஞ்சம் எச் வந்து பண்ணணும். நமக்கு வந்து சைஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஆல்ட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ணால் உள்ளே வந்து போகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் கீ வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் வந்து பண்ண நான் போட்டேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருது. ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வெளியே போட்டேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே போகுது. இந்த மாதிரி வந்து நமக்கு வேணுன்றது வந்துட்டு ஆல்ட் வந்து பிடிச்சி நம்ம போட்டோம்னா உள்ளே வந்துடும். ஷிஃப்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம மார்க்கிங் பண்ணால் வெளியே வந்து போகும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்து ஜஸ்ட் நான் காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லேயர் வந்து டெலீட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தா கட் பண்ணது வந்து தனியாக வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தா ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ணிக்க முடியும். நமக்கு இது 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் டூல் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணிக்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லேசர் டூல் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணிக்க முடியும். ரெண்டில் வந்து எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை வந்து ட்ரை பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா மறந்தாம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்து வந்து நம்ம ஃபோட்டோஷாப்ல வந்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கீழே வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்தாம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் தரும். இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.